இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸ் உடைய அட்டைகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓபன் இருக்குங்களா, அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ராப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அழகா கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 டிஃபரண்ட் கலர்ஸ் வந்து கலர் பேப்பர் சூஸ் பண்ணியிருந்தேங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பேப்பர்ஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே டபுள் சைட் டேப் இருந்தா எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை நான் ஒட்டுற மாதிரி அந்த பீஸ் உடைய ஒரு சைடுல மட்டும் டபுள் சைட் டேப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த பாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா உடைய பாதியில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிற பாருங்க. இந்த மாதிரி அழகா ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்க அழகா ஒட்டி விட்டுருங்க. பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள் சைட் டேப் வந்து 4 கார்னர்லயும் போட்டுருங்க, சென்டர்லயும் போட்டு விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக நான் டபுள் சைட் டேப் வந்து கொஞ்சமா கட் பண்ணி ஒரே ஒரு கார்னர்ல ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓல்டு கிளாத்ல இருந்து சுங்கு மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ணி அழகா இந்த மாதிரி டபுள் சைட் டேப்ல வந்து கார்னர்ல மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. அடுத்தது ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை வந்து இந்த மாதிரி அந்த கார்னர்ல மட்டும் நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மணி எடுத்து சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் கம் பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல ரூம்ல இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். 2 பாக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன். சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ற பிரஷ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்.